தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பது தேவையற்ற நடவடிக்கை என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். அது காவிரி பிரச்சனையில் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பது என்பது தேவையற்ற ஒன்று. காரணம், கர்நாடக முதலமைச்சர் மிக தெளிவாக நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியுள்ள நிலையில் அவரை பார்ப்பதிலே என்ன பொருள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு காவிரி ஆணையம் இருக்கிறது, அந்த ஆணையத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அந்த ஆணையம் நேற்று கூட ஒரு நாளைக்கு 3500 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. அந்த ஆணையம்தான் காவிரி நிர்வாகத்தை இப்பொழுது கையில் வைத்திருக்கிறது, கர்நாடக அரசு இல்லை. கீழமை மாநிலங்களில், நதிகள் ஓடுகிற மாநிலங்களில், கீழமை மாநிலங்களில் தண்ணீர் தடுத்து நிறுத்த, தண்ணீர் வரத்தை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அந்த வகையில் கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டை தாண்டி, தமிழ்நாட்டின் அனுமதியின்றி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்பது விதி. உலக நாடுகளில், எல்லா நாடுகளிலுமே, நைல் நதி ஓடுகிற நாடுகளில் கூட எல்லா நாடுகளும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது. கீழமை நாடுகளுக்கு சென்றால்தான் அவர்கள் பயன்படுத்த முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இங்கே மட்டும் கர்நாடகம் தொடர்ந்து இங்கே பிரச்சனையை எழுப்பி வருது. அதனாலே ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று, உச்சநீதிமன்றம் ஒரு நடுவர் மையத்தை அமைத்து, அந்த மையம்தான் இந்த காவிரியை மேலாண்மை செய்து வருகிற காட்சியை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியில் இங்கே இருப்பவர்கள் இவருக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் இருப்பவர்கள் தண்ணீர் விடக்கூடாது, மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று உறுதியாக பேசுகிறார்கள். அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நடைபெறுகிறது. ஆனாலும் இதை எப்படி கையாள்வது என்பது தெரியாமல் விஜய் தவிக்கிறார் என்று தான் எங்களுக்கு படுகிறது.